இந்தியாவின் வாழ்நாள் சாதனையாளர் விருது, இலங்கை கல்வி அமைச்சின் அகில இலங்கை தமிழ் சாதனையாளர் விருது, நீதி அமைச்சின் புத்தாக்க விருது, கலாபூஷணம் விருது, கலைமாமணி விருது, கலையரசு விருது, முழவி வந்து நாட்டை அளித்தாலும், உடல் மீது ஊசிகளாய் பானங்கள் துளைத்தாலும், குருதி யாற்றிலே உடல் மிதக்கும் விருதியே நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன். இந்த மண் தமிழ் மண். பொய்களால் வரைந்த வரலாறு இகழட்டும், புழுதி வாரி தோற்றட்டும், கலங்கேன், நீ போகலாம். கொஞ்சம் நில். கூறிய கணைபட்டு ஒருவேளை நான் போரிலே மாளலாம். வானரத் தம்பி பெற்ற வாழ்வை கூனிய அறத்தோனே நீயும் காணலாம். உண்மை வரலாறு பொய்மை கதைகளுக்குள் சிறைப்பட்டு போகலாம். ஆனால் மானவீரர் எனக்கமைக்கும் நடுகள் ஒரு நாள் பேசும், உண்மையை பேசும். அந்த நாள் நீ இகழப்படுவாய். வண்ணமுடி சுகம் காண அண்ணனை கொன்றவன் நீ என்று இகழப்படுவாய். நாங்கள் அடுத்த கேள்வி செல்ல இருக்கிறோம். இப்பொழுது பார்த்தோமானால் இந்த தமிழ் வாழ்ந்த பகுதிகளிலே இந்த கூத்து அல்லாவிட்டால் இசை நாடகங்களுடைய செல்வாக்கு மிக குறைவாக போய் கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கக்கூடும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நாட்டின் விஞ்ஞான வளர்ச்சியில் மரபுக்கலைகள் இசை நாடகம் கூத்து அழியும் தருவாயில் இருந்தது உண்மைதான். அதற்காக நவீன கலைகள் உருவாக்கப்பட்டு பாடநூலாகவும் ஓர் கல்வி கலையாகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறந்த முயற்சி. இருந்தாலும் மரபு கலைகளால் கலைஞர்கள் வளர்ந்தது போல் நவீன கலைகளால் கலைஞர்கள் உருவாகவில்லை. ஆனால் பட்டதாரிகள், பேராசிரியர்கள், கலையை கற்பிப்பவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் என்பதும் மறக்க முடியாத சில விடயங்களில் உண்டு. ஆனால் மரபுக்கலைகள் தற்போதைய காலத்தின் சூழலால் மருவி கொண்டு போவது உண்மைதான். இருந்தாலும் மரபுக்கலைகள் ஆன்மீக கலைகளாக என்றும் நிலைத்து நிற்கும். ஆகவே நான் ஒரு இசை நாடகத்திலும் சில வரிகளை பாடுகிறேன். ராஜாதிராஜனே ராஜகம்பீரனே அகிலம் எல்லாம் புகழ் அரிச்சுணன் நானே. பங்கமதில் என்பெயர் கேட்டிடல் நடுங்குமே வங்கலத்து மிகு சிங்களச்சிறுவன் வம்பு வைத்தன்னை எதிர்ப்பதால் கனடாவின் இல்லணி கொண்டுமே மாடமீதேறி கோப்பி குடித்தாளாம், குதிரை மலையேறினாளாம், செவுக்கடித்து பிடித்தாளாம், சாஞ்சாளாம் மெத்தையிலே. ஒரு சில விடயங்கள் சொல்ல தவறி இருக்கிறேன். அந்த விடயங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் நாடக அரங்கு கல்லூரியில் 1976ஆம் ஆண்டு நாடக அரங்கு கல்லூரியில் குழந்தை சண்முகலிங்கம் சார் உருவாக்கினது திண்ணைவேலி நாடக அரங்கு கல்லூரியில் நாடகம் பயின்றேன். 90 நாள் பயிற்சி. 1992ஆம் ஆண்டு சர்வதேச நாடக அரங்கியல் நாட்டின் தேவைக்காக சர்வதேச நாடக அரங்கியல் கற்றேன். அதில் சித்தி பெற்றிருக்கிறேன். அதில் அரங்கப் பயிற்சி, குரல் பயிற்சி, நாடகப் பயிற்சி, ஆங்கில புறமொழி திரைப்படங்களின் பயிற்சிகள் எல்லாம் பெற்றிருக்கிறேன். நான் குரல் வழங்கியதில் பெயர் பெற்ற பல திரைப்படங்கள் இருக்கிறது. அதில் யாரும் செய்யாது ஒதுக்கிவிட்ட ஒரு பாத்திரம், கஷ்டம் என்று கூறிவிட்ட பாத்திரத்தில் நான் செயலாற்றி இருக்கிறேன், செய்திருக்கிறேன், பெயர் பெற்றிருக்கிறேன். அதில் ஒரு வசனத்தை நான் பேச விரும்புகிறேன். என்ற இலக்கை காற்று அவனை சாகடிச்சுட்டு நீ இப்படி பகல்ல வந்து காட்டி கொடுத்தா சுடுவாங்கள் தானே. இரவு நேரத்திலே வரச் சொன்னான் அடையா, அங்கே உன்னை தடுத்திருக்க வேண்டும் கட்ட நாயை. தூரமில்லை, அவன் தான் நிச்சயமா தெரியும். சனத்துக்குள்ளால விளத்திறன் பார்.
தாமஸ் பெட்ஜெட், மாஸ்டர் கனரி சாஜன், அமெரிக்க மரீன் கோப். இது ஆங்கில திரைப்படத்தில் கஷ்டமான பகுதி. நிறைய சிறப்பான கருத்துக்களை நீங்கள் எங்களோடு வழங்கியிருந்தீர்கள், பரிமாறிக்கொண்டீர்கள், உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு வழங்கியிருந்தீர்கள். எனவே மிக முக்கியமான ஆளுமையை இந்த கிளிநொச்சி அறிந்திருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காகத்தான் லங்காஃபோ ஊடகம் உங்களை தேடி வந்திருந்தது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த செவ்வியை வழங்கியமைக்காக லங்காஃபோ ஊடகம் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். அதே போல உங்களுடைய அடுத்த கலைப்பயணம் இளைய சமூகத்துக்கு ஒரு பாடமாகவும் அவர்களும் உங்களை பின்பற்றி வளர வேண்டும் என்ற நல்ல எண்ணம் எங்களிடம் இருக்கிறது. அதை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். அடுத்த சமூகத்துக்கு நீங்கள் இந்த கலையை வளர்த்து கொடுக்க வேண்டிய பங்கு உங்களை போன்ற மிகச்சிறந்த கலைஞர்களுக்கு இருக்க வேண்டும். அதே போல உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகள் நல்லபடியாக வர வேண்டும். இந்த புத்தகங்கள் போல பல புத்தகங்களை நீங்கள் எழுத வேண்டும். நீங்கள் நீண்ட ஆரோக்கியத்தோடும் சுகவாழ்வோடும் வாழ எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை லங்காஃபோ ஊடாக நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.